9 மாதங்களில் கீழடி அகழாய்வு அறிக்கை வெளியிட்ட பின்பு 5765 பொருட்களை ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கீழடி அகழாய்வில் கிடைத்த பொருட்களை ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சல்மான் இணைகிறார். சல்மான், இது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. வழக்கறிஞர் கனிமொழி மதியண்ணி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த 2016ஆம் ஆண்டு பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை பொறுத்தமட்டிலும் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை மத்திய அரசு சார்பில் அகழாய்வு பணியை தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்ட பொழுது 5000க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்தன எனவும், இந்த நிலையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு 3ஆம் கட்ட அகழாய்வில் குறிப்பிடும்படியான கண்டுபிடிப்புகள் இல்லை என அப்போது 3ஆம் கட்ட தொல்லியல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஸ்ரீராமன் என்பவர் தெரிவித்திருந்தார். முதல் 2 கட்ட கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசிடம் தொல்லியல் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்துள்ளார். இந்த அறிக்கையில் கீழடியில் நிலவிய கலாச்சாரம், விவசாயம் செய்த பயிர்கள், விலங்குகள், நகர நாகரிகத்தை நோக்கி நகர்ந்த தன்மை குறித்து விரிவாக தெரிவித்துள்ளார். எனவே கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணிக்கும் அதிகாரியாக மீண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணனை நியமனம் செய்ய வேண்டும் எனவும், கீழடியில் நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழாய்வில் 2200 ஆண்டுகளுக்கு பழமையான 5000த்திற்கும் அதிகமான பழங்கால பொருட்கள் மத்திய அரசிடம் உள்ளது எனவும், அதனை மீண்டும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும், அங்கேயே ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என கடந்த அந்த 2016ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி சஞ்சய் விஜயகுமார், கங்கா பூர்வாலா மற்றும் தனபால் ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கறிஞர் கனிமொழி மதிய நேரில் ஆஜராகினார். கீழடியில் மத்திய அரசு அகழாய்வு செய்த போது கிடைத்த 5000க்கும் மேற்பட்ட பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும், கீழடி அகழாய்வு பணிகளை கண்காணித்து மேற்கொள்ள அதிகாரியாக அமர்நாத் ராமகிருஷ்ணனை மீண்டும் நியமிக்க வேண்டும் என இன்று அந்த நடைபெற்ற வாதத்தின் போது வாதிட்டார். இதனை மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அமர்நாத் ராமகிருஷ்ணன் கடந்த 2017ஆம் ஆண்டு கவுகாத்திக்கு மாற்றம் செய்யப்பட்டு அதன் பின்பு கோவா, பிறகு சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார். தற்பொழுது தென்னிந்திய கோவில்கள் தொல்லியல் கண்காணிப்பாளராக உள்ளார் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கை தயாரிக்க பணி நடைபெற்று வருகிறது எனவும், கீழடி 2ஆம் கட்ட அகழாய்வில் மொத்தம் 5765 பொருட்கள் கிடைத்துள்ளன. எனவே இவை அனைத்தும் இந்திய தொல்லியல் கண்காணிப்பாளர் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் உள்ளது எனவும், விரைவில் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் கூட வாதிட்டார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள், தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சென்னையில் பணியமர்த்தப்பட்டுள்ளார், அதில் எந்த முடிவும் எடுக்க முடியாது எனவும், மேலும் கீழடி அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து மத்திய அரசு 9 மாதங்களுக்குள்ளாக அந்த கீழடியில் நடத்திய 2ஆம் கட்ட அகழாய்வு குறித்த அறிக்கையை வெளியிட உள்ளது எனவும், 9 மாதங்களில் கீழடி அகழாய்வு அறிக்கை வெளியிட்ட பின்பாக இந்திய தொல்லியல் துறையிடம் உள்ள 5765 அகழாய்வு பொருட்களை மத்திய அரசு தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், அதனை மாநில அரசு பாதுகாத்து வைப்பதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தற்பொழுது அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விஜயா, அண்மை செய்திகள் குறித்த விளக்கங்கள் அளித்தமைக்கு நன்றி சல்மான்.